மா ராதியா, ராதியா ஒரு நிமிஷமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ரொம்ப வேதனைப்பட்டிருப்ப. கண்ணு மிக்கிற நேரத்தில் எல்லாமே நடந்து போச்சுமா. இதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா அதுக்கு சங்கரபாண்டி எந்த விதத்திலையும் காரணம் இல்லம்மா. நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தாமா காரணம். என்ன பண்ணிச்சுடுமா. மன்னிப்பா, மன்னிக்கிற தப்பா நீங்க பண்ணீங்க? உங்க சுயநலத்துக்காக 3 பேருடைய வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே, நீங்களும் மனுஷனா? தப்புதாமா, தப்புதான். நான் பண்ணது மிகப்பெரிய தப்புதான். அந்த நேரத்துல என் தங்கச்சி உசுரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. வாழ்ந்து முடிச்ச உங்க தங்கச்சி உசுரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னும் வாழவே ஆரம்பிக்காத எங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கல்ல? இல்லம்மா, முத்தலகு தான் என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டு மருமகன்னு என் தங்கச்சிக்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தம்மா. எங்க அந்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு தான் வேற வழி தெரியாம முத்தலக சங்கரபாண்டிக்கு கட்டி வச்சுட்டமா. அப்போ உங்களுக்கு உங்க மானம், மரியாதை, தங்கச்சிக்கு கொடுத்த வாக்கு, இது எல்லாம் தான் முக்கியம். அதனாலதான் எந்த ஒருத்தலுமே இல்லாம என் வாழ்க்கைய காவ கொடுத்துட்டீங்க. ஐயோ இல்ல ராதியா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதம்மா. வாக்கு கொடுத்ததுனால கட்டி வச்சிட்டேன்னு சொல்றீங்களே, நீதான் ராதிகா என் வீட்டு மூத்த மருமகன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்வீங்களே, அது என்னாச்சு? முத்தழகு உங்க தங்கச்சி மக, நான் எவ்வளவு ஒருத்தி தானே, அதான் ரொம்ப சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ராதியா சத்தியமா அப்படி இல்லம்மா. உனக்கு சக்கரபாண்டிக்கும் இந்த ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவன்ட்ட கூட வேண்டிக்கிட்டமா. ஆனா அந்த பாலா போன சரவணம் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணு வந்து நிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாமா. இந்த பையன் மட்டும் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டி அழைச்சிட்டு வராம இருந்திருந்தான்னா உங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே சரவணனுக்கும் முத்தலுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருப்பமா. அவன் ஒருத்தன் பண்ண தப்பால எல்லாமே கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சுமா. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சரவணனுக்கு முத்தழக கட்டி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு அப்படின்னு உங்க தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்தா போதுமா? சரவண மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? முத்தழகுதான் சரவணனை கட்டிக்க ஆசைப்பட்டான். ஆனா சரவண காதலிச்சது மீனாட்சியேதான், முத்தழக இல்ல. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லவா, சத்தியமா எனக்கு தெரியாது. இது எப்பவும் உங்களுக்கு தெரியும். நீங்க தான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டீங்கல்ல. நம்ம சொன்ன மீனாட்சியை தூக்கி எரிஞ்சிட்டு சரவண முத்தழகு கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு திமிரா இருந்திருப்பீங்க. கடைசியில சரவண உங்களுக்கு கால் தூசி கூட மதிக்காம மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? இருக்கவே இருக்கான் புள்ள பூச்சி சங்கரபாண்டி. நம்ம எது சொன்னாலும் வாய மூடிட்டு கேட்பான். அவன் வாழ்க்கை போட்டு தரலான்னு அந்த முத்தழக கட்டி வச்சிட்டீங்க. உங்க கடமை முடிஞ்சு போச்சு இல்ல? சரவணனாலலாம் எங்க வாழ்க்கை மாறல. உங்க ஒருத்தராலதான் நான், சங்கரபாண்டி, முத்தழகன்னு 3 பேருமே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறோம்.